Hi viewers, welcome back to our channel Twinner Creations. Today we are going to see daily usage sentences. தினமும் நாம் பயன்படுத்தும் சிறிய ஆங்கில வாக்கியங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டென்சஸ் டெய்லி ப்ராக்டிக்கலாக பேசி பழகினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கிராமரே தேவையில்லை, ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வேறு யார், ஹூ எல்ஸ், அதனால் என்ன, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு அது தேவையா, இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் கெட்டிங் டு த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, வேக் மீ அப். வேக் மீ அப், என்னை எழுப்பு, என்னை எழுப்பு. செகண்ட் சென்டென்ஸ் இஸ் ஃபுட் இஸ் ரெடி. ஃபுட் இஸ் ரெடி, உணவு தயாராக இருக்குது, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இதோடைய மீனிங். உணவு தயார், உணவு தயார். தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஐ எம் ஆங்க்ரி. ஐ எம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கிறேன். உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஃபோர்த் சென்டென்ஸ், நீட் நாட். நீட் நாட், தேவையில்லை. நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இதோடைய மீனிங். டு நாட் இன்டர்ஃபியர். டு நாட் இன்டர்ஃபியர், தலையிட வேண்டாம், தலையிட வேண்டாம். நாட் எட். நாட் எட், இதுவரைக்கும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. ஹூ எல்ஸ். ஹூ எல்ஸ், வேறு யாரு. எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாவது, வேறு ஏதாவது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ், இப்போதான். ஜஸ்ட் நவ் நான் வீட்டுக்கு வந்தேன். மீ டூ. மீ டூ, நானும் தான். நெக்ஸ்ட் ஒன், கெட்டிங் லேட். கெட்டிங் லேட், நேரம் ஆகிறது, நேரம் ஆகிறது. கெட் ரெடி ஃபாஸ்ட், இட்ஸ் கெட்டிங் லேட், சீக்கிரமாக கிளம்பு, நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய மீனிங் இது. நாட் நவ். நாட் நவ், இப்போது இல்லை, இப்போது இல்லை. 13th சென்டென்ஸ், ஸோ வாட். ஸோ வாட், அதனால் என்ன, அதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதான் அதோடைய அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு 14th சென்டென்ஸ் என்னென்னா, வாட் டு டூ. வாட் டு டூ, என்ன செய்ய. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இதோடைய மீனிங். 15th சென்டென்ஸ், வாட் இஸ் தட். வாட் இஸ் தட், அது என்ன. ஹூ நோஸ். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். ஹூ இஸ் ஷீ, அவள் யார். ஐ ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். ஷீ ஸ்மைல்டு. ஷீ ஸ்மைல்டு, அவள் சிரித்தாள். அவள் சிரித்தாள். நவ் அண்ட் தென். நவ் அண்ட் தென்,
அப்போதும் இப்போதும். in the meantime. in the meantime. இதற்கிடையில். இடை நடுவில். I will be late for the meeting. In the meantime, discuss about some other topic. மீட்டிங் வர லேட் ஆகும், இதற்கிடையில் நம்ம வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது இதோடைய மீனிங். இன் த மீன் டைம், இதற்கிடையில். ஓகே, 22nd சென்டென்ஸ் என்னென்னா, ஆன் த ஸ்பாட். ஆன் த ஸ்பாட், அவ்விடத்திலேயே. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த ப்ரெசண்ட். ஃபார் த ப்ரெசண்ட், இப்போதைக்கு. கோ டு ஸ்லீப். கோ டு ஸ்லீப், போய் தூங்கு. போய் தூங்கு. கம் பேக் சூன். கம் பேக் சூன், விரைவில் திரும்பி வா. யாராவது ஃபாரினுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கம் பேக் சூன், போயிட்டு சீக்கிரம் திரும்பி வா அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.